ஒவ்வொரு வீட்டு கதவிலுமே இன்று போய் நாளை வா அப்படி என்கிற ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கோம். அத படிக்கிற அந்த பேயும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரும். இப்படிதான் ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும். அப்படி எழுதப்படாத வீட்டுல இருக்கிற ஆண்களை அந்த பேய் கூப்பிட்டுட்டு போயிடும். இதுதான் அந்த கிராமத்துல நடக்கிற ஒரு பயங்கரமான அமானுஷ்ய கதைன்னு கூட சொல்லலாம். ஜெகதீஷ்க்கு பேய்கள் மேலெல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ முட்டாள்தனமா மூட நம்பிக்கைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைத்தான். ஆனா இந்த விஷயத்த தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க கூட பெரிதா நினைச்சுக்கிட்டு வாசல்ல இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள அவன் பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சான். இதை எழுதாதீங்கன்னு கூட எத்தனையோ முறை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அவன் சொல்லி பார்த்துட்டான். ஆனா அவங்க கேட்ட பாடில்ல. இப்பேற்பட்ட சமயத்துலதான் நெருங்கிய சொந்தத்துடைய கல்யாணத்துக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வெளியூர் போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஜெகதீஷையும் கூப்பிடுறாங்க. ஆனா ஜெகதீஷ் அவங்க கூட போகிறதுக்கு விரும்பல. அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. இவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ உண்மையாவே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் நிரூபிக்க நினைச்சான். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியூருக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா ஜெகதீஷ் வீட்டு வாசல்ல எழுதியிருக்கிற இன்று போய் நாளை வா என்கிற வாக்கியத்தை துணி வைத்து நல்லா அழிச்சிடறான். அதன் பிறகு அவன் போய் தூங்குறதுக்கு முயற்சி பண்றான். அவனுக்கு தூக்கமே வரல. இன்னைக்கு இரவு உண்மையாவே ஸ்ரீ வரால அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நேரம் கடக்குது. ஜெகதீஷ்க்கும் ஆர்வம் அதிகமாகுது. கதவோட சின்ன ஓட்டையில போய் சாலையில யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்கிறான். ஆனா அந்த சமயத்துலதான் ஸ்ரீ உண்மையாவே சாலையில நடந்து வந்துகிட்டு இருந்தா. இது எல்லாமே உண்மைதானா? அப்ப இது பொய் இல்லையா? ஸ்ரீ உண்மையாவே இருக்காளா அப்படின்னு அவன் நினைக்க சொல்ல அவன் முகமெல்லாம் வேர்வையால நிரம்பி இருந்தது. அந்த சமயம் அவனுடைய வாசல்ல வந்து ஒரு பயங்கரமான அழுகுரல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவன் அலறினா. அவனுடைய அலறல் சத்தம் அந்த கிராமம் முழுக்க எதிரொலித்தது. மறுநாள் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அங்க வந்து பார்க்க சொல்ல ஜெகதீஷ் வீட்ல இல்ல.